ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓவரால் கட் ஆஃப் மார்க் பற்றி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஓவரால் கட் ஆஃப் மார்க் 70 தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் நீங்கள் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்ன கட் ஆஃப் மார்க்கு 54 வந்துருச்சு, போன முறை 48 வச்சு 70 தான் வந்துச்சு, இந்த முறை 54 சொல்கிறீங்க ஆனாலும் 70 சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் எம்பிசி எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க, லேடிஸ் எவ்வளோ கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நான் ஒரு ப்ரிடிக்ஷனோடு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் மார்க் ஏன் 70 சொல்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸோட சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? போன முறை பார்த்தீங்கன்னா 48 வச்சாங்க எக்ஸாம் கட் ஆஃப் மார்க்கு. அங்கேருந்து உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கான கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்டே உங்களுக்கு கேப் விட்டாங்க. அந்த 3 மாதத்தில் மேக்ஸிமம் எதுவுமே வராதவங்க கூட ட்ரை பண்ணால் அந்த 3 மாதத்தில் டபுள் ஸ்டார் போகிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி மேக்ஸிமம் எல்லாருமே டபுள் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட், 17 நாள் 18 நாள் தான் உங்களுக்கு கேப் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கேப்பில் வந்து மேக்ஸிமம் யாராலையும் ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கவங்க பண்ண முடியும். பட் புதுசாக ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து அந்த 15 நாள் கேப்பில் எதையும் அந்த அளவுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து 60 ஃபஸ்ட்டு வந்து 54லேருந்து 60 பார்த்தீங்கன்னா 53% பேர் வந்து 54லேருந்து 60க்குள்ளே இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க. 20,000 பேர்கிட்ட ரிவ்யூ எடுத்ததில் அவங்க சொல்கிற ஃபேக்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ 54லேருந்து 56க்குள்ளே பார்த்தீங்கன்னா 53% பேர் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் 57லேருந்து 59க்குள்ளே 16% பேர் இருக்காங்க. அடுத்து 60 to 62ல் 11% பேர் இருக்காங்க. அடுத்து 63லேருந்து 65க்குள்ளே 6% பேர் இருக்காங்க. 65க்கு மேலே வந்து 13% பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 54லேருந்து 60க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிக பேர் இருக்காங்க. 53% பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி டபுள் போட்டே ஆகணும் நண்பா. உங்கள் மார்க்கு 54 இருந்தாலும் நீங்கள் டபுள் போடுங்க. 69 வந்து நிற்கும். ஓகேவா? அப்போது உங்கள் லக்கு தான் அந்த இடத்துல. நீங்கள் சீனியர் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போயிடலாம். 69 கட் ஆஃப் வச்சா நீங்கள் சீனியர் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போயிடலாம். பட் 70 வச்சா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 69க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் ஹோப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக 69 வாய்ப்பு இருக்குது. ஆனால் 70க்கு மேலாம் போக வாய்ப்பு இல்லை நண்பா. ஏன்னா நீங்கள் அடுத்து ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 57லேருந்து 59ல் வெறும் 16% தான். அடுத்து 60 to 61ல் 62ல் பார்த்தீங்கன்னா வெறும் 11% தான். ஆனால் 65க்கு மேலே பார்த்தீங்கன்னா 13% பேர் இருக்காங்க. அந்த 13% பேர் வந்து எல்லாரும் டபுள் போடுவாங்கலாம் போட மாட்டாங்க நண்பா. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதுனவங்க, இன்னும் குரூப் 2 எழுதுறவங்கலாம் இதில் வந்து சும்மா எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக எழுதியிருப்பாங்க. அதனால் அவங்கள வந்து மேக்ஸிமம் யாருமே ஃபிசிக்கல் வரவே மாட்டாங்க. இந்த 65+ இருக்கிறவங்கள ஏதோ கொஞ்சம் பேர் வருவாங்க. 65+ போட்டவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் 4 எழுதுறவங்களா தான் இருப்பாங்க. இல்லை ஒரு சிலவங்க வந்து எப்படின்னா அவங்க ஆல்ரெடி போன வருஷம் ட்ரை பண்ணி ஒரு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த முறை நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க நண்பா. அந்த 13% பேரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4% தான் வருவாங்க. மற்ற யாருமே வரமாட்டாங்க. மீதி இருக்கிறது நீங்கள் தான். இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 54லேருந்து 56 தான். 54 மார்க்லேருந்து 56 இருக்கிறவங்களே டபுள் போட்டால் கிடைக்கும் அப்படின்றப்ப அதுக்கு மேலே நீங்கள் 57, 58, 59 அந்த மாதிரி எத்தனை மார்க் வச்சுருந்தாலும் நீங்கள் டபுள் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா. ஓவரால் மார்க் பார்த்தீங்கன்னா நார்மலாக 70 தான் நண்பா வரும். 70க்கு மேலெலாம் வர வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எம்பிசிக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எம்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 63லேருந்து 64 அவ்வளோதான் நண்பா ஓவரால் கட்டாக வரும். மேக்ஸிமம் 63 இல்லை 64 வரும். 64 வரலாம் அதிகபட்சம். அதுக்கு மேலெலாம் அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை நண்பா. அடுத்து லேடிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. லேடிஸ்க்கு 60 இருந்தால் சேஃப். என்ன கேட்டால் 60க்கு மேலெலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 60 இருந்தால் சேஃப். மேக்ஸிமம் 58 இல்லை 60 வந்தாலே ஓகே தான் நண்பா. அவங்களுக்கு 60 வச்சுருந்தா லேடிஸ் எல்லாருமே தைரியமாக இருக்கலாம். பட் லேடிஸ் மேக்ஸிமம் எல்லாருமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜென்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டாக மாதிரி 70+, 71, 72 இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நிறைய % வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 70 வச்சுருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் 57லேருந்து 59 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டபுள் போட பாருங்கள். 54, 56 இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் டபுள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 54லேருந்து 56 53% இருக்காங்க. அதை யார் டபுள் போடுறீங்களோ அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நான் டிஎஸ்பி எத்தனை மார்க்கு, ஏஆர் எத்தனை மார்க் அப்படிலாம் கேட்டே இருந்தீங்க. மேக்ஸிமம் ஏஆர் 78 தான் வரும் நண்பா. போன முறையும் அதே மார்க் தான் வந்துச்சு. இந்த முறையும் மேக்ஸிமம் 78 தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அதான் அந்த டபுள் ஃபேக்ட். நீங்கள் வந்து மேக்ஸிமம் டபுள் போடணும். டபுள் போட்டவங்க இந்த 60+ இருக்கவங்க டபுள் போட்டால் தான் அங்கே 78 வரும். அதனால் நான் அவங்கெல்லாம் மேக்ஸிமம் டபுள் போட மாட்டாங்க. அவங்களாம் ஒரு சிலவங்களுக்கு படிக்க வரும், ஒரு சிலவங்க ஃபிசிக்கல் வரும். ஒரு சிலவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால படிக்க வர எல்லாருக்கும் ஃபிசிக்கல் வராது. யாரோ ஒரு சிலர் தான் ரெண்டுத்தையும் நல்லா பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக 78க்கு மேலாம் ஏஆருக்கு வாய்ப்பு இல்லை. டிஎஸ்பிக்கு 70 தான் வரும். ஃபயர்மேனுக்கும் 78, 79 அந்த மாதிரி தான் நம்ம வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ஹோப்பை கைவிடாதீங்க. எல்லாரும் நல்லா டபுள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. இந்த முறை ஈஸியாக போகலாம் நண்பா. வேக்கன்சி வேறு அதிகம் இந்த முறை. அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக 70 தான் வரும். அதனால் நீங்கள் எல்லாருமே டபுள் போடுங்க. டபுள் போட்டிங்கன்னா இந்த முறை நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த முறை விட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து எப்போ வரும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் அப்போ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வைப்பானும் தெரியாது, எவ்வளோ வேக்கன்சி விடுவானும் தெரியாது. அதனால் இந்த முறையை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே நண்பா.